இண்டிகோ விமானத்துக்குள் திடீரென பறந்த புறா, ஓடிய பணிப்பெண்களால் வாயடைத்த பயணிகள். யாழில் தரையிறங்கிய அமெரிக்க விமானம். பதில் பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோத்தாகொட நியமனம். சீரற்ற காலநிலையால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இந்தியாவில் இண்டிகோ விமானம் ஒன்றின் உள்ளே புறா பறந்ததால் பணிப்பெண்களும் பயணிகளும் ஓடிய காணொளி சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் புதிய விதிமுறைகளால் இண்டிகோ விமான சேவை ஏற்கனவே நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் முன்பதிவு செய்திருந்த ரூ.600 கோடிக்கும் அதிகமான பணத்தை இண்டிகோ நிறுவனம் திரும்ப கொடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் ஒன்று தயாராகி கொண்டிருந்த போது பயணிகள் வந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்த போது திடீரென புறா ஒன்று விமானத்துக்குள் நுழைந்து விட்டது. புறா விமானத்தில் உள்ளே நுழைந்தவுடன் எப்படி வெளியில் செல்வது என்று தெரியாமல் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தது. புறாவை பிடிக்க விமான பணிப்பெண்களும் ஊழியர்களும் ஓடினர். இதனால் பயணிகள் அனைவருக்கும் புறா தண்ணி காட்டி அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தது. விமான பணிப்பெண்களோடு சேர்ந்து பயணிகளும் புறாவை பிடிக்க முயன்றனர். அமெரிக்காவினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ள விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினை அடுத்து விநியோக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் 2 விமானங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது. குறித்த விமானங்கள் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கின. இந்த நிலையில் வடபகுதிக்கான நிவாரணப் பொருட்களை ஏற்றி அமெரிக்க விமானம் ஒன்று இன்று காலை யாழ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பேரிடரினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் நோக்கில் இந்த விமானங்கள் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் ஊடாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 635ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 192 பேரை இதுவரை காணவில்லை. இன்று நண்பகல் 12 மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் 5,12,123 குடும்பங்களைச் சேர்ந்த 17,66,103 பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தகவலின்படி கண்டி மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இதன்படி கண்டி மாவட்டத்தில் 234 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் 89 இறப்புகளும், பதுளை மாவட்டத்தில் 90 இறப்புகளும், குருநாகல் மாவட்டத்தில் 61 இறப்புகளும், கேகாலை மாவட்டத்தில் 32 இறப்புகளும், புத்தளத்தில் 37 இறப்புகளும், மாத்தளை மாவட்டத்தில் 28 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. இதேவேளை 22,218 குடும்பங்களைச் சேர்ந்த 69,861 பேர் இன்னும் தற்காலிக தங்குமிடங்களில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பதில் பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான யசந்த கோத்தாகொட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன வெளிநாடு சென்றுள்ள நிலையில் ஜனாதிபதியினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்.